கவனம் கவனம் இல்லை. எப்படி தெரிஞ்சுக்குவீங்க சொல்லுங்க ஒருத்தனுக்கு கவனம் இல்லைன்னு? நம்ம பேசும்போது கூட கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேச்சே கேட்க மாட்டாங்க. கூட கூட பேசி அவங்க என்ன சொன்னாங்களோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி, நீ ஜெயித்து விட்டாய், ஆனால் உண்மையில் நீ தோற்றாய். இந்த உலகத்தில் மிக உயர்ந்த விஷயத்தை உங்கள் தாய், உங்கள் சகோதரி சொல்லிவிட்டு போகிறேன். இந்த உலகத்தில் மிக மிக உயர்ந்த விஷயம் லிசனிங் ஸ்கில், கேட்பது. யார் எதை சொன்னாலும் கேட்பது. அம்மா, இனிமேல் என்ன அந்த ஆட்டோல அனுப்பாத, கேளுங்கள். நிறைய நாளா வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கம்மா, கேளுங்கள். உங்க ஃப்ரெண்டை இனிமேல் வீட்டுக்கு கூட்டு வராதீங்க, கேளுங்கள். கேட்டுக்கொள்ளுங்கள். குழந்தை பேசினால் கேட்டுக்கொள்ளுங்கள். பதில் சொல்லுவது பிறகு இருக்கட்டும். முதலில் கேட்கக்கூடியவர்கள். பைபிள் சொல்கிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். என் மார்க்கத்திற்கான நூல் அல்ல அது. யார் மார்க்கத்திற்கான நூலாக இருந்தாலும், என் புதிய பார்வையை சொல்லவா, கோடிக்கணக்கானவர்கள் ஒரு நூலை பின்பற்றுகின்றார்கள் என்றால் அந்த கோடிக்கணக்கானவர்கள் முட்டாள்களாக இருக்க வாய்ப்புண்டா? பகவத்கீதையை கோடிக்கணக்கானவர்கள் புனித நூல் என்று சொல்கிறார்கள் என்றால் அது புனித நூல் தான். கோடிக்கணக்கான மக்கள் பொதுமறை என்று சொல்கிறார்கள் குறளை, அது பொதுமறை தான். வானத்திலிருந்து இறங்கியதுதான் திருக்குரான் என்று கோடிக்கணக்கான மக்கள் சொல்கிறார்கள், வானத்திலிருந்து இறங்கிய நூல் தான். வாசித்துதான் பாரேன். நாம் செய்கின்ற பெரிய பிழை, வாசிக்க கூடாது, படிக்க கூடாது. நான் இதை பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன். இந்த பேச்சுக்கு துணையாக இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். நான் ரொம்ப வறுமையான குடும்பத்தில் இருந்து வரேங்க. வாழ்ந்து கெட்ட குடும்பம், நல்ல பணக்கார குடும்பம். போன் இருந்த, கார் இருந்த, வீடு. பிசினஸ் லாஸ்ல அப்பா இருந்த பணத்தை எல்லாம் மிச்சம் எல்லாருக்கும் கடன் கொடுத்துட்டு இருந்த பணத்துல அம்மா நகையெல்லாம் வித்து பேங்க்ல ஏதோ ஒன்று செஞ்சு ஒரு வீடு வாங்கிட்டு வந்து விட்டுட்டார். வீட்டுல கீழே இருக்கிற வாடகை தான், அது கூட கோர்ட்ல இருந்தது கேஸ். மொட்டை மாடியில தான் எங்க வீடு. மழை வெயில் எல்லாம் அடிக்கும், ரொம்ப கஷ்டம். எங்க அப்பா 12 வயசுல எனக்கு ஆன போது வேலைக்கு போல, வேலை போயிடுச்சு. எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் சேர்ந்து நான் சேர்த்து 5 பிள்ளைங்க. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. 12 வயசு எனக்கு ஆகும்போது என் தங்கச்சிக்கும் தம்பிக்கும் எவ்வளவு வயசு இருக்கும்னு பாத்துக்கங்க. 5 பிள்ளைகளை வைத்து, என்னை விட 4 வயசு பெரியவர் என் அண்ணன். 5 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு 86, 87களில் என் தாய் என்ன கஷ்டப்பட்டிருப்பா. பஞ்சம், தண்ணி கிடையாது சென்னையில. ஒரு நாளைக்கு 5 ரூபாய் கொண்டு வந்து கொடுப்பாருங்க அப்பா. எனக்கு நல்ல நினைவு இருக்கு. நான் அறம் பேசுகிறேன், சொந்த கதை அல்ல இது. இது அறம். இந்த நாட்டின், இந்த பெண்களின் அறம், இந்த நாட்டின் குடும்பங்களின் அறம். எங்க அப்பா கிட்ட சம்பாத்தியம் இல்லை. ஆனா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா, ஒரு நாளும் என்னுடைய தகப்பனாருக்கு வேலை போய்விட்டது, அவர் காசு கொடுப்பதில்லை என்பதற்காக எங்க அம்மா எங்க அப்பாவை சண்டை போட்டதே இல்லைங்க. போட்டிருக்கலாம், ஒருவேளை குழந்தைகளுக்கு முன்னால போட்டதில்லை. எங்க அம்மாக்கு எது தெரியுமா முக்கியமா பட்டிருக்கு? வீட்டுல பட்டினியாட இருந்துக்கலாம், 5 பிள்ளைங்க தகப்பன் இல்லாம இருக்க கூடாதுன்னு நினைச்சிருச்சு போல. இது அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லி தரணுமா இல்லையா? பணத்தை விட, வசதிகளை விட முக்கியமான தாயும் தந்தையுமாக சேர்ந்து குடும்பத்தை நடத்துவதுதான் என்று அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தந்த என் மூத்த தலைமுறை. இது இன்றைக்கு புதிய பார்வை, அறம். வார கடைசியில் அப்பா 50 ரூபாய் கொண்டு வருவார். நான் இதை சொல்லியிருக்கேன், பல மேடைகள்ல சொல்லி. 50 ரூபாய் கொண்டு வருவார். அடுத்த நாள் எங்களுக்கு அதான் கரிசோறு, வாரத்துக்கு ஒரு நாள். சாட்டர்டே நைட் அப்பா கொண்டு வரல, ஏதோ அம்மா கோச்சிக்கிட்டு இருக்காங்க மட்டும் தெரியுது. நாளைக்கு குழந்தைங்களுக்கு என்ன அப்படின்னு கோச்சிக்கிட்டு, வர வேண்டிய காசு ஏன் வரல. அப்பா, எங்க அப்பா சூப்பர். அம்மாவாவது குரல் எடுத்து ஏதாவது சொல்வாரே தவிர அப்பா சிவபெருமான் மாதிரி சைலண்டா இருப்பார். தியானத்துல போயிருவார். அம்மா சண்டை அப்படி குரல் இருந்தாலும் தியானத்துல சைலண்ட் ஆயிடுவார். அப்பா சத்தம் போட்டு நான் பார்த்ததே இல்லை. என்னமோ சொன்னாரப்பா, பிள்ளைங்க தூங்க அப்படின்னு மட்டும். ஒரு பால்கனி, அங்க இந்த மாதிரி ஒரு தெருவிளக்கு, இந்த லைட். போய் உள்ளேந்து என் ஜோல் நான் எடுத்துட்டு வா, அம்மா எந்திரிச்சிட போறா, தெரியாம எடுத்துட்டு கணக்குது. எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். உள்ள இருந்து ஒரு பெரிய புக் எடுக்கிறார். ரத்னா கேஃப்ல வந்து இறங்கினா தெருவில் போட்டு புக்கு வித்துட்டு இருந்தான். பாப்பா, நீ பேச்சு போட்டிக்கலாம் போறியா, புக்கா படிக்கிறியா? இந்த புக்கு பார்த்தா இவ்வளவு பெரிய புக்குன்னா எவ்வளவு விஷயம் இருக்கும் உள்ள. என் பிள்ளைக்கு தான் தமிழ் படிக்க தெரியுமே. அந்த புக்கு விலை என்னன்னு பார்த்தா 50 ரூபாய். 50 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய புக்கா? 50 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டேன். அதான் அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு காசு. அந்த புத்தகத்தை எடுத்தையா, எடுத்து 8ஆம் கிளாஸ் படிக்கிறேனா,
அந்த புத்தகத்தை எடுத்து அந்த லைட் வெளிச்சத்துல போய் பார்க்கறேன். திருமூலர் எழுதிய திருமந்திரம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அந்த குரல் உள்ளே அடங்கி இருந்த திருமூலருடைய திருமந்திரம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாருவர்க்குமாம் பிறருக்கு இன்சொல் தானே என்று எழுதிய திருமந்திரம். படமாடும் கோவில் பகவர் கொன்றியில், நடமாடும் கோவில் நம்பர்கதாக, நடமாடும் கோவில் நம்பர் கொன்றியில், படமாடும் கோவில் பகவர்கதாமே என்று எழுதிய திருமந்திரம். கோயிலுக்கு கொடுத்தா ஆட்களுக்கு வராது, மக்களுக்கு கொடுத்தா சாமிக்கு போயிடும் எழுதின திருமந்திரம். எந்த மதமாக இருந்தாலும் அவர்களுடைய நல்வழிகளை, அவர்கள் காட்டுகின்ற தர்மங்களை, அவர்கள் காட்டுகின்ற அறத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய வாய்ப்பு இந்திய நாட்டிற்கு மட்டும்தான் உண்டு என்பதனை இந்த தலைமுறைக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். அதனால் தான் பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு. பாரதி ஏன் எழுதினான்? பாருக்குள்ளே நல்ல நாடுன்னு தானேங்க. அத கணவர்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், உங்க வைஃப் பத்தி சொல்லுங்க. 65 வயசு ஆச்சுன்னா சொல்லுவாங்க என் மனைவி நல்லவன். நான் ஒரு வைஃப் கிட்ட கேட்டேங்க, உங்க கணவரோட 35 வருஷமா வாழ்ந்துருக்கிறீங்களே சொல்லுங்க. மொழியாசிரியனா 300 பக்கத்துல கூட சொல்ல முடியாது, சூப்பரா ஒரு சவுண்ட் சொல்லிருச்சு. உன் புருஷனை பத்தி சொல்லு, 35 வருஷமா வாழறிய. பிள்ளைங்களை பத்தி சொல்லியா, 18 வயசு 24 வயசு பிள்ளைங்களை சொல்லு. உலகத்திலேயே மிகப்பெரிய சர்டிபிகேட் எது தெரியுமா? உங்க மனசுல இந்த வார்த்தையை கொண்டு போங்க. ஒரு கணவன் ஒரு மனைவியை, ஒரு மனைவன் ஒரு கணவனை, குழந்தைகள் பெற்றோர்களை, பெற்றோர்கள் குழந்தைகளை, என் புள்ள நல்லவன், என் அம்மா நல்லவன், என் அப்பா நல்லவன், என் புருஷன் நல்லவன், என் பொண்டாட்டி நல்லவன் சொல்ற பட்டத்தை வாங்கிக்கிட்டு செத்து போகும். நல்லவன் சொல்ற வார்த்தை இருக்கு இல்லையா? நான் இன்னைக்கும் சொல்வேன், எங்க அப்பா நல்லவர். ஒருபோதும் அவர் வெறுப்பையும் பகைமையும் என் மனதிலே விதைத்ததே இல்லை. படி பாப்பா படி. காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்கிறது பைபிள். திருமந்திரம் சொன்னேன்ல, அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறேன். காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். மார்க் 4வது அதிகாரம் ஒரு கதை மாதிரி சொல்றாங்க. 7 வசனங்க, 7 வசனம். நாம தான் படிக்க மாட்டோமே, உங்க புக்கு இல்ல. என்ன சொல்றது பாருங்க, சொல்லட்டுமா? அனுமதி உண்டா? விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். இளைஞர்கள் கவனம், பைபிள் விதைகள் என்று சொல்வது விதைகளை அல்ல, உன் வாழ்க்கையை, உன் எண்ணங்களை, உன் வாழ்க்கையின் நாட்களை, உன்னுடைய சக்தி நிலையை, உன் கனவுகளை விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் வழியில் சிந்தின, பறவைகள் அதை பட்சித்து போட்டன. சில விதைகள் பாறைகளில் விழுந்தன. கவனம், பாறைகளில் மண் ஆழம் இல்லாத காரணத்தினால் அவை முளைத்தன, வெயில் பட்டு கருகின. சில விதைகள் முட்களில் விழுந்தன, முட்கள் அடர்த்தியாக நெருக்கடிக்கப்பட்டு அழிந்தன. சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன, அவை 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகம் அளித்தன. காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் எஜமான். உங்கள் கையில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை என்பது விதைகள். அந்த விதைகளை கவனம் இல்லாமல் பறவைகள் பட்சிக்க விட போகிறீர்களா? அதிகம் ஆழம் இல்லாத பாறைகளில் விதைக்கப் போகிறீர்களா? அல்லது முட்களான புதர்களில் போட போகிறீர்களா? அல்லது நல்ல நிலங்களில் விதைக்க போகிறீர்களா? இப்படி பேசுகிறது பைபிள். நான் யோசித்து பார்க்கிறேன், வாழ்க்கை எனக்கு சொற்களை தருகின்ற பொழுது அந்த சொற்களிடம் இருந்து நான் அறத்தை கற்றுக்கொள்கிறேன். குறள் எனக்கு வாழ்க்கையை கற்றுத்தருகிறது, ராமாயணம் எனக்கு வாழ்க்கையை கற்றுத்தருகிறது, திருக்குரான் எனக்கு வாழ்க்கையை கற்றுத்தருகிறது. வாழ்க்கை எப்ப குரான்ல ஒரு வார்த்தை இருங்க, அற்புதமான சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாங்க. தண்ணிக்கும் காசுக்கும் கேள்வி இருக்குங்க, கேள்வி இருக்கு, அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும், இல்லைன்னா பாவக்கணக்கு. காசுக்கான கேள்வி என்ன தெரியுமா? பா எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்க, 2 கேள்வி, எப்படி சம்பாதிச்சா எப்படி செலவு பண்ண, கணக்கு கொடு. தான் குரான். நாம் நல்வழியில், நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன், இஸ்லாமியர்கள் நிறைந்த அவை தானே, நானும் முஸ்லிம் தான். யாரையும் பார்த்த உடனே முஸ்லிம்கள் என்ன சொல்லுவாங்க? ஒருத்தருக்கு இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன பொருள்?
இல்ல. உனக்கு இறைவனின் அருளினால் சாந்தமும் சமாதானமும் ஏற்படுவதாக. தெரிஞ்சுக்கலாம், ஒன்னும் தப்பில்லை, ஒன்னும் தப்பில்லையா, நீங்க தெரிஞ்சுக்கணும். யார் யார் சந்திச்ச உடனே இறைவா இவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நான் சொல்றேன், அஸ்ஸலாமு அலைக்கும்னா அர்த்தம். அவங்க திருப்பி சொல்வாங்க வாலைக்கும் அஸ்ஸலாம். வாலைக்கும் அஸ்ஸலாம்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எனக்காக ஸலவாத்து சொன்னீங்கல்ல, உங்கள் மீதும் சாந்தமும் சமாதானமும் உண்டாகும். நான் இப்படி சொன்னேங்க, என் அண்ணன் கேட்டார் எனக்கு, என்னம்மா பதில் சொல்லு அப்படின்னு. நான் இது பதில் சொன்னேன், ஐயா சொன்ன பதில் சொன்னேன், உன் மீது சாந்தமும் சமாதானம். எங்க அண்ணன் பல்லார் அறையிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாருங்க. நீ என்ன பெரிய அப்பா டக்கரா, சாந்தமும் சமாதானமும் உண்டாகுக அப்படின்னு உண்டாகிறது. அப்பனா அது என்னன்னு கேட்டேன். நீ ஒருவரை பார்த்தவுடன் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறாய், இறைவா நான் சந்திக்கிறேன் இந்த மனிதரின் வாழ்க்கை மீது சாந்தத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவதாக என்பது பிரேயர். உங்களை பார்த்தவுடன் நான் பிரார்த்தனை பண்றேன், உங்கள் வாழ்க்கை சாந்தமும் சமாதானமும் இருக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் நான் செய்யும் பிரார்த்தனை தான் நான் உங்களுக்கு செலுத்தும் ஸலவாத். ஒன்றை புதிய கோணத்தோடு புரிந்து கொள்ளுகின்ற பொழுது வாழ்க்கை அர்த்தங்கள் வித்தியாசமாக வந்து சேர்கின்றன. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ன்றாங்கல்ல, கோபுரம்ங்கிறது வேறு எதுவும் கிடையாது, இறைவனின் திருப்பாதம். உள்ள போய் தரிசிக்க முடியாதவர்கள் அவன் பாதத்தை பார்க்க வேண்டுமா, கோபுரத்தை பார் என்று சொல்லி கோபுரத்தை உயர்வாக வைத்தார்கள் தமிழர்கள். நமக்கான வாழ்க்கையில் கோபுரத்தில் எதுக்கு கலசம் வைக்கிறாங்க? கலசத்துல என்ன வைக்கிறாங்க? வீடு கட்டும் பொழுது வாசலுக்குள்ள என்ன வைக்கிறாங்க? என்ன வைக்கிறாங்க? இப்ப எல்லாரும் நவரத்னம் வைக்கிறோம், நவ தானியங்களை வைக்கணும். ஏன் தெரியுமா? கோபுர கலசத்திலும் வீட்டின் வாசலில் அடி ஆழத்திலும் தானியங்களை விதைக்கின்ற மரபு. இந்த உலகம் கடலினால் அழிக்கப்பட்டாலும் பின்னால் வரக்கூடிய தலைமுறைக்கு மண் இந்த விதைகளை பாதுகாப்பாக வைத்து தர வேண்டும் என்பதற்காக மண்ணிற்கடியில் அடுத்த தலைமுறைக்கு விதைகளை விட்டு சென்ற பரம்பரை நம் பரம்பரை. கோபுர கலசம் ஏன் தெரியுமா? எல்லாம் அழிஞ்சிருச்சு, மண்ணில எதுவுமே கிடையாது என்றால் கோபுரத்திற்கு மேல் இருக்கக்கூடிய கலசத்தில் நம் தலைமுறைக்கான விதைகள் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லுகின்ற மரபு தமிழ் மரபு. எவ்வளவு அழகான தேசம் இந்த தேசம். இந்த தேசத்துல தாங்க பர்வீன் சுல்தானாவை கூட பராசக்தின்னு சொல்லிக்க முடியும், உலகத்துல வேற எங்கேயாவது சொல்ல முடியுமா? இந்த தேசம் ஒற்றுமையில் சிறந்த நாடு, சொல் அறத்தில் பொருள் அறத்தில் வாழ்க்கையில் சிறந்த நாடு இந்த நாடு. இதை நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய கடப்பாடு ஒரு தலைமுறைக்கு உண்டு. அந்த தலைமுறை சரியாக அதை செய்வதில்லை. காரணம், வச்சுக்கிட்டு அவங்க வஞ்சனை செய்யல, அவங்களுக்கே தெரியல. தெரிகிற முயற்சியிலும் இந்த தலைமுறை ஈடுபடவில்லை என்பது என்னுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. கொள்ளிக்கட்ட நமக்கு நாமளே வச்சுக்கிற தீ. எவ்வளவு அநியாயம் இது! 24 hours எங்க கீழே விழுந்தா கை அடிபட்டுச்சா கால் அடிபட்டுச்சான்னு பாக்குறது இல்லைங்க, போனுக்கு அடிபட்டுச்சான்னு பாக்குதுங்க. என்ன பண்றது இதுகளை? அவனை கை காட்டாத நீ. நானும் கேட்டேன் சார், இந்த ஆம்பளைங்க எதுக்கு கையிலேயே வச்சிருக்குது? நீங்க பாருங்களேன், வீட்டுல அப்பாக்கள் ஒருத்தராவது போன் இல்லாம இருக்காரு. என்ன ஒரு சைக்காலஜிக்கல் மேட்டர் ஒன்று சொல்றேன். புதிய பார்வைன்னு பேரை வச்சு என்ன வேற கூப்பிட்டீங்க, இதெல்லாம் சொல்லிட்டு தான் போவேன். நான் பாத்ரூம் போகும்போது கூட எதுக்கு எடுத்துட்டு போறீங்க? நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கேட்டேன், உளவியல் மருத்துவர் கிட்ட, ஏன் ஆம்பளைங்க பாத்ரூம் போகும்போது கூட போன் எடுத்துட்டு? பயமா, தனியா போறது. அது இல்ல பயம், இத தனியா விட்டுட்டு போறதுக்கு பயம். பெண்கள் எல்லாம் கை தட்டுவது கேட்கிறதா? உள்ள அவ்வளவு இருக்கு, அவ்வளவு இருக்கு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என் மகன் ஏதோ ஒரு சுட்டித்தனம் செய்தான், குறும்பு செய்தான். எனக்கு கவலையா இருந்தது ஒரு தாயா. அது என் மகனுக்கு மட்டுமான அறிவுரை அல்ல, பொதுவாக இருக்கக்கூடிய எல்லோருக்குமான அறிவுரையாக நான் சொல்கிறேன். எனக்குமான அறிவுரை அது. கேக்குறீங்களா? லேட்டா வரவங்களை வேடிக்கை பார்க்க போறீங்களா? Are you with me? என் கிளாஸ்ல எல்லாம் லேட்டா வந்தா பின்னால உட்கார சொல்வேன். நான் டிஸ்டர்பே பண்ண விட மாட்டேன் கிளாஸ். இன்னொரு கூடுதல் செய்தி தலைவருக்கும் நம்முடைய பொதுமக்களுக்கும், இது ஆசிரியர் பணியில் என்னுடைய வெள்ளி விழா. 1999ஆம் ஆண்டு ஃப்ரெஷ் கிராஜுவேட்டாக ஆசிரியரானேன். இப்பொழுது இணை பேராசிரியராக சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கீழே ஜஸ்டிஸ் பஷீர் அஹ்மத் சையத் கல்லூரியில் இணை பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். 25th year. எனக்குமான விஷயமாக சொல்கிறேன். என் தாயாரிடத்தில் நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணேன் என் பையனை பத்தி. அம்மா இப்படி பண்றாமா? எங்க அம்மா சட்டுன்னு ஒரு பதில் சொன்னாங்க, வாழ்வரசி
சொன்ன பதில் ரொம்ப சூசகமானது. புரிந்து கொள்வதற்குத்தான் புத்தி வேண்டும். என்ன சொன்னாங்க தெரியுமா? இத சொல்றேன் நான். உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய அந்த துணி இருக்கல, உங்கள் மானத்திற்கான துணி, அதுல முடிச்சு போட்டு வச்சுக்கோ. அவங்க சொன்னாங்க, உன் பையன் உனக்கு பயப்படும் வரை இந்த தவறை செய்து கொண்டே இருப்பான். என்றைக்கு அவன் தன் வாழ்க்கை தன்னுடையது என்று தனக்கு பயப்பட தொடங்குகிறானோ அப்பொழுதுதான் அவன் இந்த தவறை செய்யாமல் இருப்பான். தன் தவறை செய்யாமல் இருப்பதற்கு தன்னை உணர்தல். இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. என் வாழ்க்கை என்பது என் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக அல்ல. நான் இப்படித்தான் இருப்பேன் என்று இளம் வயதிலேயே ஒரு குழந்தை முடிவு செய்தால் அந்த குழந்தையின் வெற்றியை அது நினைத்தாலும் அது தடுக்க முடியாது. ஒருவன் தன்னைத்தானே காப்பது. நான் எப்பவுமே சொல்லுவேன், சீதை செஞ்ச பெரிய தப்பு என்ன? சீதாமா செஞ்ச கோட்டத்தான். ஏங்க, ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு மான் வருது, அது வெள்ளி வைர வைடூரியங்களால ஆகி இருக்கு. ஹே ராம், ஐ வாண்ட் தட் டீர் சொன்னியா இல்லையா? அது தப்பு இல்லையா? அந்த மாதிரி ஒரு மான் இருக்காதுன்னு தெரியாதா உனக்கு? ஃபர்ஸ்ட் தப்பு. லக்ஷ்மணன் வந்து சொல்றான், அண்ணி அது பொய்மான். முன்னாலேயே நிக்குது பொய்மானா. லக்ஷ்மணன் எதிர்த்து சொன்னியா இல்லையா? என் தாய் சொன்னாள், நாயக நீயே பற்றி நல்குமேயால் நீ புடிச்சு கொடு. லக்ஷ்மணன் சொல்றான், வேணா நான் புடிச்சிட்டு வரேன். புருஷன்கிட்ட ஏதாவது கேட்டா புருஷன் தான் வாங்கி தரும். சொன்னியா இல்லையா? போன உடனே மாரீசன் அவன் சொன்னான், நீ சீதையை கூட்டிட்டு போ, நான் போய் மானை புடிச்சிட்டு வரேன். மான் வந்து ராவணனுடைய மாமன். மான் வடிவத்தில் வந்தான் அரக்கன் மாரீசன். கொன்றான் ராமன். சாகும் போது லக்ஷ்மணா சீதான்னு ராமன் வாய்ஸ்ல குரல் கொடுத்துட்டே செத்துட்டான். சீதா அதை நம்பினான். லக்ஷ்மணன் சொன்னான், அண்ணி அது மாயக்குரல், மாயமான் குரல், எனக்கு தெரியும் அண்ணி. ராஜாராமன் எப்பொழுதும் அப்படி இறக்க மாட்டான். உனக்கு ஜானகி ராமனைத்தான் தெரியும், கோதண்ட ராமனை எனக்கு தெரியும் அண்ணி, நீ நம்பாதே என்று சொன்ன பொழுது நம்பினாயா? இதெல்லாம் செஞ்சது தப்பு இல்லையா? கோட்டை தாண்டது தப்பா? நீங்க மட்டும் கோட்டை தாண்டது இல்லையோ? அப்பா போட்ட கோட்டை அம்மா தாண்டது இல்ல? பிரின்சிபல் பழனி சார் போடுற கோட்டை டீச்சர்ஸ் தாண்டது இல்ல? நீங்களும் தான் குழந்தைங்களுக்கு கோடு போடுறீங்க, அதுங்க தாண்டது இல்ல? நானும் தாண்டுவேன் தான். சொல்லட்டுமா? லக்ஷ்மணன் போகும்போது, அண்ணி நான் வரும் வரைக்கும் இந்த கோட்டை தாண்டாது அப்படின்ட்டு ஒரு கோடு போட்டுட்டு நான் போய் அண்ணனை கூட்டிட்டு வரேன்னு போனான். அதான் அந்த கோடு. வரா ராவண, சீதை நிக்கிறா, பிச்சான் தேயினா, சுவாமி உள்ள வாங்க சாப்பாடு கொடுக்குறேன். நான் சன்னியாசத்துல இருக்கிறேன், நீ கிரகஸ்தத்துல இருக்கிற, நீ தான் இங்க வர முடியுமே தவிர நான் அங்க வர முடியாது, தாயி சோறு போடுனா. அவன் வெளியில வந்து சாப்பாடு போட்டா. அவ்வளவுதான். கோட்டு தாண்டது குற்றம், கோட்டு தாண்டது குற்றம், கோட்டு தாண்டது குற்றம்ங்கிறியே. அதுக்கு முன்னால செஞ்ச அத்தனை பாவங்களால் தானே இந்த கோடு வந்தது. இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் சொல்ற புதிய பார்வை இதுதான். ஒருவேளை சீதை லக்ஷ்மணன் கோடு போடாமல் தனக்கு தானே கோடு போட்டு ராமனும் லக்ஷ்மணனும் வரும் வரைக்கும் நான் இந்த கோட்டை தாண்ட மாட்டேன் என்று சொல்லி இருந்தால் அவள் அந்த கோட்டை தாண்டி இருக்க வாய்ப்பே கிடையாது. யாரோ போடுவதால் தான் தாண்டுகிறோம். உனக்கு நீங்களே போட்டுக் கொள்ளுங்கள். இதுதான் புதிய பார்வை. The only person under the sky will help you is you. தற்கொலை செய்யறதுக்கு ஒருத்தன் போறான், யாருங்க காப்பாற்ற முடியும் அவனை? அவன் மனதிற்கு அவன் தான் ஆறுதல். இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனை காப்பாற்ற முடியும் என்றால் அவனால் தான் அவனை காப்பாற்ற முடியுமே தவிர மற்ற யாராலும் அவனை காப்பாற்ற முடியாது என்கின்ற எண்ணம் ஒரு மனிதனுக்கு வருகின்ற பொழுது அவன் சுயம்புவாக வருகிறான். யார் சொல்லும் தேவைப்படுவதில்லை. பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், சொற்களுக்கு புதிய அர்த்தங்கள் உண்டு. நமக்கு முன்னால் பழைய முன்னோர்கள் போட்டு விட்டு போன அதே சிந்தனையிலேயே நாம் இருக்கிறோம். கஷ்டப்பட்டு படி, கஷ்டப்பட்டு படி, அப்படிதான் சொல்றாங்க. தம்பி கொஞ்சம் கூட யோசிக்காம ஆமான்ட்டான். அவன் கஷ்டம் அவனுக்கு. 10வது படிக்கும் போது என்னடா சொல்றாங்க, 10வது மட்டும் படிச்சிரும், வாழ்க்கையில பட்டொலி வீசி பறக்கலாம். அப்புறம் 11 படிச்சிடுறோம் போர்டு, அப்புறம் +2 குழந்தைங்கள ஐஸ்கிரீம் கூட சாப்பிட விடுறது. எக்ஸாமினேஷன் வருது, தொண்டை கட்டிக்க போகுது. தொண்டை கட்டிக்கிட்டா என்ன, எக்ஸாம் கையில தானே எழுதும். +2 முடிச்சிட்டான். அப்புறம் நீட்டு, காலேஜ். நான் டீச்சர், காலேஜ் டீச்சர். நீ காலேஜை முடி, அப்போ இருக்குது உனக்கு. 10th +2 காலேஜ்லாம் இல்ல. பெருங்கடல் அது வாழ்க்கை என்பது. அந்த கடலில் நீந்தக்கூடிய கப்பல், அந்த கப்பல் துறைமுகத்தில் தயார் செய்யப்படுகிறது. அந்த தயார் செய்யப்படக்கூடிய அந்த கப்பல் தான் 10, 12 இந்த +2 அப்புறமா இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாம். துறைமுகத்தை விட்டு கிளம்பும் பாருங்க, அப்ப அது ஆழ்கடலை சந்திக்கும். அப்பொழுது அதில் இருக்கக்கூடிய பயணத்தை சமாளிப்பதற்காக துறைமுகத்தில் கட்டப்பட்ட அந்த காவல் தான் அதை அந்த நடுக்கடலில் காப்பாற்றும் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. படிச்சு என்ன பண்ண போறேன்? படிக்காத மேதைகள் இல்லையா?
இப்படி பேசி நிறைய பிள்ளைகள் சுத்துதுங்க. நான் அவங்க எல்லாருக்கும் சொல்றேன், நீ படிச்ச படிப்புக்கு வேலை செய்யாத, ஆனா படிச்சிரு. படிச்சுட்டு முடிவு செய், எனக்கு படிப்பு, இந்த படிப்புக்கான வேலை வேணான்னு. ஏனென்றால் ஒரு குழந்தை எதற்கு நான் படிக்க வேண்டும் என்று கேட்கிறது என்றால், என் அன்பானவர்களே மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள், நம் மூதாதையருக்கு கல்வி வழங்கப்படாத காரணத்தினால் இன்றைக்கு இந்த தலைமுறை இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த தலைமுறைக்கு நாம் கல்வி கொடுத்து விட்டால் வரும் தலைமுறை இந்த கேள்வியை கேட்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அது அடுத்த தலைமுறையை தன்னுடைய வழியிலே செலுத்திக் கொண்டு செல்லும். குழந்தைகளுக்கு நாம் எதை சொல்லித் தருகிறோம்? ஒரு சொல்லுக்கு நான் பொருள் சொல்கிறேன், புதிய பொருளை சொல்கிறேன். நான் என் குருநாதர்கள் எனக்கு சொல்லி தந்ததை சொல்கிறேன். நான் எல்லாவற்றுக்கும் ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடையிலே ஒரு இடைவெளி இருக்கிறது என்றால் அந்த இடைவெளியில் இருக்கக்கூடிய அந்த எழுத்தாளனின் மௌனம், கன்னியாகுமரியில் 3 கடல்கள் சந்திக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டத்தில் தங்கியிருக்கும் அமைதி, அந்த கடல்களின் உச்சங்கமத்தில் கலந்திருக்கக்கூடிய அமைதிதான் வாசிக்கின்ற பொழுது ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ். அது உன்னுடைய மனதிலே சிந்திப்பதற்காக அவர்கள் விட்டுவிட்டு சென்ற இடைவெளி என்பதனை புரிந்து கொள். கொற்றவை எழுதினார் ஜெயமோகன். ஜெயமோகனுடைய முன்னுரையை நான் வாசிக்கிறேன். இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்தை எடுத்து ஜெயமோகன் கொற்றவை எழுதுகிறார். கொற்றவையை நான் அப்படி வாசித்திருக்கிறேன். அதில் அவர் தந்திருக்கக்கூடிய சூசகமான சொல் என்ன தெரியுமா? நான் எங்கிருந்து இந்த கதையை எடுத்தேன்? இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதுகின்ற பொழுது அவர் சாதித்த சில மௌனங்களில் இருந்துதான் இந்த கதையை நான் எடுத்தேன். மௌனங்களுக்கு அர்த்தம் உண்டு. ஹலோ ஹலோன்னு சொல்றோம்ல, இன்னைக்கு யார் தெரியுமா அந்த ஹலோ? யாரு? மிஸ்டர் கிரஹாம் பெல்லினுடைய மிஸ்ஸஸ். தெரியுமா? அவன் பொண்டாட்டி பேர் அது. கடவுள் பேரை சொல்றதை விட நம்ம எல்லாருமே அவன் பொண்டாட்டி பேரை தான் சொல்லிட்டு சுத்துறோம். ஹலோ ஹலோ ஹலோ. எப்படி சிக்னேச்சர் போட்டான் பாருங்க. ஒரு வீட்டை நம்ம பேர்ல எழுதி வைக்கிறது இல்லை. அவன் வரலாறையே அப்படியே எழுதி வச்சுட்டு போட்டான். வாழ்க்கை முழுக்க உன் பேரை சொல்லிட்டு இருப்பாங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் சொன்னாங்க, தன்னுடைய 11வது வயதில் அம்மா தந்த கோதுமை செடியை எடுத்துக்கொண்டு போய் விதைத்துவிட்டு, கோதுமை விதைத்துவிட்டு 3 மாதம் அந்த கோதுமை செடியில் காது வைத்து அதை கேட்டு கேட்டு அந்த கோதுமை செடியை வளர்த்து அவன் டைரியில் எழுதி வைத்தான். எங்கோ பேசினால் எங்கோ பேசுவதற்கான அந்த ஒளிக்கற்றைகளை கண்டுபிடித்த கிரஹாம் பெல் தன்னுடைய டைரியில் முதலில் எழுதி வைத்தது, கோதுமை செடிகள் வளர்கின்ற பொழுது எந்த ஒரு சத்தத்தையும் எழுப்புவதில்லை. மௌனத்திலிருந்து தொடங்குகிறான் அவன். ஏனென்றால் நான் இங்கே பேசுவது உங்களுக்கெல்லாம் மௌனமாக கடந்து யாரோ ஒருவர் காதிலே அது ஒலிக்கிறது என்றால் அந்த மௌனத்தை கடக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டம், அதற்கு பெயர் தான் கல்வி என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த பயணத்தை கடக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வது? எப்படியான விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவது? நான் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்றேன். நான் இன்னும் ஒரு 10 நிமிடங்களில் என் பேச்சை நிறைவு செய்வேன். மருமகள் மீது பயத்தோடு ஒரு மாமியார் கால் நடுங்க உட்கார்ந்திருக்கிறார். அவருக்காகவே 10 நிமிடத்தில் முடிக்கிறேன். சந்தோஷமா சிரிக்கிறார். மருமகள் முறைத்து பார்க்கிறாள். ராமாயணத்தை படிச்சோம்ல, இன்றைய ஆண் பெண் எல்லோருக்கும் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு இங்க ஜெயிக்கணும்? ஜெயிக்கணும். எத்தனை பேருக்கு ஜெயிக்கணும்? ஜெயிக்கணும். எல்லாருக்கும். கை தூக்காதவங்களுக்கும் தெரியும் ஜெயிக்கணும். இல்ல, வெற்றி ருசி சாதாரணமானதா? வெற்றி ஜெயிக்கணும்னா ஒரே காரியம் இன்னிலிருந்து பண்ணுங்க. டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. கவனத்தை ஒருபோதும். வேதாத்ரி மகரிஷி சொல்கிறார், தியானம் என்பது என்ன தெரியுமா? சமையல் செய்கின்ற பெண்கள் உப்பை அள்ளி போடுகின்ற பொழுது இருக்கும் மனநிலை தான். உப்பை போடும்போது வேற ஏதாவது நினைப்போமா? நினைச்சா உப்பு அளவு மாறிடும்ல. அதுக்கு பேர் தான் தியானம். இந்த கவனத்துடன் இருப்பது. கவனத்துடன் இருக்கின்றவர்களை எதனாலும் வெற்றி கொள்ள முடியாது. எதனாலும் வெற்றி கொள்ள முடியும். நீ முடிவு பண்ணிட்டல்ல. மிகப்பெரிய விஷயம் இது நான் சொல்ல போவது. ராமாயணத்துல மொத்தம் எத்தனை அண்ணன் தம்பிங்க? 4. சட்டுன்னு சொல்லுங்க, டீச்சர் தானே. ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல். குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். பிழை திருத்துவோம். பிழையா சொன்னா திருத்தி கொடுத்துருவோம். வேலையே. பயப்படவே பயப்படாதீங்க. 4 அண்ணன் தம்பிங்களா? பேர் என்ன? கடகடன் சொல்லுங்க. ராமன், லக்ஷ்மணன், பரதன், சகாதேவன். எப்பவுமே இந்த குழப்பம் இருக்குங்க. என்னைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா? 4 பேரும் தசரதனுக்கு பிறந்தவங்க தானே. 4 பேருக்கு 5 பேருக்கு ஒரு புகழ் இருக்குன்னா, முக்கியமா புகழ் தர்மனுக்கு, அர்ஜுனனுக்கு, பீமனுக்கு இருக்கும். மத்த 2 பிள்ளைகளை விட்டுருவோம். நகுலன், சகாதேவன். அக்கா 4 பேர் சொல்லும் போது ராமன், லக்ஷ்மணன், பரதன், சகாதேவன் தாங்க. சகாதேவன் ராமாயணம் இல்ல, மகாபாரதம். தெரியாதுங்க நமக்கு. அவ்வளவு ஒன்றும் ஃபேமஸ் இல்லை. இப்ப நான் சொல்ல போற ஆளு, அவன் பேர் சத்ருக்னன் சார். 4வது ஆளு சத்ருக்னன். நமக்கு ஏன் தெரியுமா இந்த பெயர்கள் எல்லாம் தெரியல? முதல்ல மாதிரி தெருக்கூத்து இல்ல.
முதல்ல மாதிரி பாரம்பரிய இசையோ பாரம்பரிய கலையோ நமக்கு இப்பொழுது இல்லாமல் போயிடுச்சு. எல்லாரும் ஏதோ திரைப்படத்தில் வரக்கூடிய விஷயங்களைத்தான் உண்மையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் பாரம்பரியத்தை பற்றி யாருமே கவலைப்படுவதே இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்றேன், அவர்கள் கவலைப்படாமல் இருக்கலாம், ஆனால் மக்கள் கவலைப்பட வேண்டும். மக்கள் கவலைப்பட வேண்டும். 4வது பேர் சத்ருக்னன். நான் இந்த 3 பேரை பத்தி சொல்ல போறது இல்ல, சத்ருக்னன் பத்தி சொல்ல போறேன். சத்ரு அப்படின்னா புதிய பார்வை, அறம் வெல்லும். சத்ருனா பகையா. இப்போ எல்லாருக்கும் பேர் இருக்கா? எத்தனை பேருக்கு தான் பேருக்கு அர்த்தம் தெரியும்? இன்னைக்கு போயாவது தெரிஞ்சுக்கோங்க, என்ன பேர்ல தான் நம்மளை கூப்பிடுறாங்க நமக்கு தெரியுமா இல்லையா? தெரியணுமா இல்லையா? எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எங்க அப்பா எனக்கு பேர் வச்சார். பர்வீன்னா 7 நட்சத்திரங்கள், 7 நட்சத்திரங்களின் கூட்டத்துக்கு பர்வீன்னு பேரு. சுல்தானானா அரசி, 7 குயின் ஆஃப் 7 ஸ்டார், 7 நட்சத்திர கூட்டங்களின் அரசின்னு பேர் வச்சார் எங்க அப்பா எனக்கு. கை தட்டுறதுல உங்க பேர்லயும் பாருங்க அந்த மாதிரி ரொம்ப அழகான விஷயங்கள் இருக்கு. அழகான அந்த அர்த்தத்தோடனான பெயர்கள். ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு நோக்கம் இருக்கு, ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு நோக்கம் இருக்கு. என்ன அறிமுகப்படுத்தினார்ல ஒரு சார், அவர் கையில எனக்கு ஒரு புக்கு கொடுத்தார்ல, வேகமா அறிவிச்சுட்டு போயிட்டார். அது அவருடைய யாத்திரை, கர்ம யாத்திரையின் விளைச்சலால் வந்த புத்தகம். என்ன நோக்கமோ அவருடைய பிறப்பின் நோக்கத்தில் ஒரு புள்ளி அங்கே போய் சேர்த்து இருக்கிறது உங்களை. ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு உண்டு. இதோ பழனி சார் இங்க தலைவரா உட்கார்ந்து இருக்கிறார், கோமதி ஸ்கூலுக்கு பிரின்சிபலா உட்கார்ந்து இருக்கார் என்றால் ஒரு நோக்கம் உண்டு. அந்த ஸ்கூல்ல டீச்சரா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா ஒரு நோக்கம் உண்டு. புதிய பார்வையில் உறுப்பினர்களாக இருக்கிற நோக்கம். இயற்கை நோக்கம் இல்லாமல் யாரையும் இந்த பூலகத்தில் படைப்பதே இல்லை. இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. எல்லோருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. நோக்கம் இல்லாமல் நானும் இங்கே வர இல்லை. என் பேச்சை கேட்பதற்காக வந்த உங்களுக்கும் ஒரு நோக்கம் உண்டு, அது இறை தீர்ப்பு. இந்த சொல்லில் எந்த சொல்லை நீங்கள் வீட்டிற்கு எடுத்துச் செல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. இதோ நான் உங்களிடத்தில் இந்த விதையை வீசுகிறேன். சத்ரு என்றால் பகை, க்னன் என்றால் அழித்தவன், பகை அழித்தவன் பேரவனுக்கு. நீங்க ராமாயணத்துல எங்கேயாவது காட்டிருங்க சத்ருகன் ஏதாவது ஒரு போர்ல இருந்தான், குறிப்பே இல்லை. பகையையே அவன் சந்திக்கவே இல்லை. பகை அழிக்க வசித்தார், அப்படி சும்மா பேர் வச்சுட்டாரா? ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு நோக்கம் உண்டு இல்லையா? ராமனுக்கு என்ன நோக்கம்? ராவணனை கொல்வது. லக்ஷ்மணனுக்கு என்ன நோக்கம்? ராமனுக்கு பாதுகாப்பாக தன் வாழ்க்கையில் வாழ்வது, அவன் பின்னால் போவது. மகன் என்பதென்றபடி அல்ல, அடிமையின் ஏவல் செய்தி. அவன் திரும்பி மாநகருக்கு வந்திடில் வா, அல்லது முன்னம் முடி என்று சொன்ன சுமித்திரையின் சொல். அந்த சொல்லில் தானே போனான் பரதன். ராமனினுடைய பாதுகையை பாதுகாத்த அவன் ராஜ்யத்தை அவனுக்கு திருப்பி கொடுக்கும் கடப்பாடு. சத்ருகனுக்கு என்ன வேலை தெரியுமா? இதுவரைக்கும் உங்களுக்கான மனநிலை எப்படி இருந்ததோ தெரியல என் உறவுகளே. இந்த சகோதரி 1000 மைல்களுக்கு அப்பாலில் இருந்து வந்து உங்கள் சிந்தனையில் இந்த வார்த்தைகளை தந்துவிட்டு போகிறேன். வல்ல இறைவன் உங்களை வழிபடுத்த வேண்டும். நான் எப்படி இந்த கருத்தை புரிந்து கொண்டேனோ அந்த கருத்தின்படி ஒரு ஆசிரியர் தன்மையோடு இதை நான் சொல்கிறேன். பேரன்பும் பெரும் கருணையும் கொண்டு சொல்கிறேன். காளிதாசன் சொல்றான், கோசலை, சுமித்திரை, கைகை 3 பேர் உட்கார்ந்திருக்காங்க. குழந்தை பெத்துக்கணும், யாகம் நடக்குது. அந்த அவி உணவு எடுக்கிறாங்க யாகத்துல, கோசலை கொடுக்கறாங்க. கோசலை குடிச்சிட்டா, மிச்சம் இருக்கு, குடிக்க முடியல. சுமித்திரை குடிச்சிட்டா, சுமித்திரை குடிச்சிட்டா. இன்னொரு அவி உணவு வருது, கைகை குடிக்கிறா, மிச்சம் வச்சுட்டா, குடிக்க முடியல, சுமித்திரை கொடுத்துட்டா. அப்புறமா அவி உணவு வரல, 3 பேருக்கும் கர்ப்பம் உண்டானது. கோசலைக்கு ராமன், கைகைக்கு பரதன். கோசலை வெச்ச மிச்சத்தில் பிறந்தவன் லக்ஷ்மணன், பரதனுக்கான மிச்சத்தில் பிறந்தவன் சத்ருக்னன். இப்படி காளிதாசர் சொல்கிறார். 2 குழந்தைகளை பெத்துட்டு அந்த அம்மா ஒன்னு ராமனுக்கும் ஒன்னு பரதனுக்குமா கொடுத்துருச்சு. இப்போ சொல்லுங்க, லக்ஷ்மணனுடைய நோக்கம் ராமனுக்கு பின்னால் செல்வது என்றால் சத்ருக்னனுடைய நோக்கம் பரதனுக்கு பின்னால போறதா? லக்ஷ்மணனுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ராமன் அண்ணன், அவன் பின்னால போறது ஜாலி, சாமி நாராயணன். பரதன் யாரு? ராமன் இருக்க பரதனுக்கு பின்னால் போகிறது எவ்வளவு கஷ்டம். முடியுமா? அந்த இலக்கு முடியுமா? ஆனால் இயற்கை இறைவன் உங்களுக்கு என்று ஒரு பொறுப்பு தந்து விட்டார், பரதனுக்கு பின்னால் தான் உன் வாழ்க்கைன்னு. அப்போ பரதனுக்கு பின்னாலான வாழ்க்கையை வாழ்வதற்கு தடையாக இருக்க போவது எது? எது எது சொல்லவா? ராம சௌந்தரியம். ராமன் அப்படி பார்த்துட்டாங்க யாராவதுனா,
அவனை தவிர யாருக்கும் அடிமை செய்ய முடியாது. அப்படி ஒரு சௌந்தரியம் அவன். அதனால்தான் காந்தியடிகள் கீழே விழுகின்ற பொழுதும் கூட ராமராஜ்யம் வர வேண்டும் என்ற ராம் என்கின்ற சொல்லோடு கீழே விழுந்தார். ராமராஜ்யம் தான். ராமனுடைய முகத்தை பார்க்காமல் வாழவே முடியாது. ஆனால் சத்ருக்னன் என்ன செய்தான் தெரியுமா? இறைவன் இயற்கை தனக்கு என்று தந்த பரதனுக்கு பின்னால் தன் வாழ்க்கையை வாழக்கூடிய இலக்கை முறியடிக்கக்கூடிய பகை ராம சௌந்தரியம். கம்ப ராமாயணமும் வால்மீகி ராமாயணமும் சொல்கிறது, ராமனை நிமிர்ந்து பார்க்காமலேயே சத்ருக்னன் பரதனுக்கு ஏவல் செய்து வாழ்ந்து மடிந்தான். கடைசி வரைக்குங்க. நான் இப்படி சொல்றேன், இந்த இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் இலக்கை வெல்வதற்காக உங்கள் மத்தியில் எது வேண்டுமானாலும் வரட்டும், அது ராம சௌந்தரியமாகவே இருக்கட்டும். உங்கள் இலக்கு தான் உங்களுக்கு முக்கியமே தவிர உங்கள் இலக்கை முறியடிக்க வருகின்ற எதுவும் பகை என்று நினைத்து முன்னேறு என்று சத்ருக்னன் எனக்கு சொல்லித் தருகிறார். என் வாழ்க்கையை நான் செலுத்துவதற்கு, என் இலக்கை நான் அடைவதற்கு எது தடையாக வந்தாலும், அது காதலாக இருக்கலாம், அது ஏதேனும் ஒரு போதையாக இருக்கலாம், என் பாடத்தை நான் படிக்க முடியாமல், என் வேலையை நான் வாங்க முடியாமல், என் வீட்டை நான் கட்ட முடியாமல், என் தாய் தந்தையரை நான் பார்க்க முடியாமல், எது தடையாக வந்தாலும் அது எனக்கு பகை என்று நினைக்கக்கூடியவன் சத்ருக்னனாக வாழ்கிறான். ராமனை அறிமுகப்படுத்திய இதே நாடுதான் சத்ருக்னையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இது புதிய பார்வை. வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளை தராது. வாய்ப்புகளை யார் ஒருவர் வெற்றிகளாக மாற்றிக் கொள்கிறோமோ அவர்கள்தான். நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். இந்த இயக்கத்தை நான் பாராட்டுகிறேன். ஏன் தெரியுமா? எந்த இயக்கமும் இந்த நாட்டில் தலைமுறைக்கானது, தலைமுறையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கானது. அதற்காகத்தான் மாணவர்களுக்கு பரிசு தருகிறார்கள். அடுத்த முறை நான் உங்களுக்கு ஒரு குறிப்பு தருகிறேன், ஆசிரியர்களுக்கு மட்டும். முதல் பரிசு வாங்கக்கூடிய குழந்தை இருக்குல்ல, அதை எவ்வளவு கொஞ்சம் நீங்க கொண்டாடுறீங்க. அதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருச்சுல, அப்புறம் என்ன திரும்பி திரும்பி அதையே கொண்டாடுறீங்க? யாரை கொண்டாடுங்க தெரியுமா? டீச்சர்ஸ். அட்டெண்டன்ஸ்ல பாருங்க, உங்களுடைய மார்க் ரிஜிஸ்டர்ல பாருங்க, யாரெல்லாம் ஃபெயிலா போவான், யாரெல்லாம் கெட்டு குட்டிச்சோரா போவான் அப்படின்னு சொன்னவெல்லாம் பாஸ் பண்ணிட்டானோ அவனை எடுத்து கொண்டாடுங்க. அவனை கூட்டிட்டு வாங்க சபைக்கு. ஏங்க 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒண்ணுமே படிக்கலைங்க, 10th 65 மார்க் வாங்கி பாஸ் பண்ணாங்க. இவன் நினைச்சா பெரிய ஆளா வரலாம். கவனச்சிதறினால் வாழ்க்கையில் இவன் சில விஷயங்களை தவறவிட்டான். இன்றைக்கு இவனுக்கு கவனம் கிடைத்திருக்கிறது, இவன் வந்திருக்கிறான். அடுத்த முறை +2ல இவன் மாநிலத்தில் முதலாவதாக வருவான் என்று சொல்லி அவனை பாராட்டி பாருங்கள். அந்த குழந்தை மிகப்பெரிய உச்சங்களை அடையும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவங்களையே தான் கொண்டாடுவீங்களா? தாழ்ந்து பிறழ்ந்து கீழே போகின்ற மனிதர்களை தூக்கி பிடிப்பது நம் கடமையாக இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். நான் சமீபத்தில் இந்த மொபைல்ல ஒரு விஷயம் பார்த்துட்டு இருந்தேன். என் உடலை, என் உள்ளத்தை, என் ஆன்மாவை அசைத்த அந்த காட்சியை கடத்தி விட்டு போகிறேன். இந்த பெரியவங்க எல்லாம் யார் தெரியுமா? இந்த முதியவர்களுக்கெல்லாம் நாம் மரியாதை செய்கிறோம் தெரியுமா? இந்த முதியவர்கள் எல்லாம் யார்? இவர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நமக்காக எதை செய்து தடித்திருக்கிறார்கள்? எதை செய்து இவர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள்? இவர்களுடைய நோக்கம் எதுவாக இருந்திருக்கிறது? எதுவாக இருந்திருக்க வேண்டும்? நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஒரு பாடத்தை சொல்கிறேன். அது ஒரு 30 செகண்டுங்க. அந்த ரீல்ஸ் ஒரு 30 செகண்ட். பார்த்ததிலிருந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்னால் தாங்குற அளவுக்கு நான் சொல்லுவேன். இந்த மூத்தவர்கள் எல்லாம் அவர்கள் தான், நான் அவள் தான். 30 செகண்ட். ஒரு பெரிய ஆறு போகுது. ஒரு வெள்ளக்காரன் அவன் பின்னால பேக் பேக் வச்சு நடந்து வரான். ஒரு ஆறு, அந்த ஆறை கடக்கிறான். அவனுக்கு பின்னால ஆத்துக்கு ஓரத்துல ஒருத்தன் கேமரா வச்சுட்டு நிக்கிறான். இவன் என்ன பண்றான்? ஒரு பாறையில உட்கார்ந்துக்கிட்டு தன்னுடைய பேக் பேக்கை திறக்கிறான். பேக் பேக்கை திறந்து இலை இலையா உள்ள இருந்து எடுக்கிறான். இலை எடுத்து அதை பின்றான். அப்படி போர்வையா போத்திக்கிட்டான். ஒரு மரம் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஒரு கேமராவை செட் பண்றான். என்ன காட்ட போறான்? முன்னால ஒரு மரம், ஆறு ஓடிட்டு 12 செகண்ட் முடிஞ்சது. 6 செகண்ட்ல நிறைய பறவை வந்து உட்காருது. மரத்துல ஒரு பெரிய பறவை வருது, நல்லா வருது பறவை வந்து உட்காருது. மறுபடியும் பறந்து தண்ணி கிட்ட வருது, போய் மறுபடியும் உட்காருது. மறுபடியும் வருது, தண்ணி கிட்ட வருது, மறுபடியும் போய் உட்காருது. அப்புறமா கொஞ்ச நேரம் தண்ணி கட்டியே அடிச்சுக்கிட்டே இருந்து உள்ள நுழைஞ்சி சளுக்குன்னு இவ்வளவு பெரிய மீன் எடுத்துருச்சு. நேரம் அவ்வளவுதான், 22 செகண்ட் முடிஞ்சது. 8 செகண்ட் எடுத்துட்டு வந்து அந்த வாயில இருந்து இருக்கிற கவுனது காலில் வச்சிருச்சு. இந்த கண்ணாலையும் இந்த கண்ணாலையும் இப்படி அந்த மீனை பாக்குது. அந்த மீன் வால் துடிச்சுக்கிட்டு இருக்கு. வாய் திறந்து மூடிட்டு காலை இப்படி பிடிச்சது. என்ன நினைச்சதோ, கண் பார்வை இப்படியே இருந்த கண்ணு இப்படி பார்வை இப்படியே வருது. அது வாயில மறுபடியும் எடுக்குது. நேரா பறந்து வந்து எங்கிருந்து எடுத்துச்சு அங்கே போட்டுருச்சு. 24 செகண்ட் 25 செகண்ட். அந்த கேமரா என்ன பண்ணி தெரியுமா? தண்ணிக்குள்ள போட்டாங்க. தண்ணியில தெரியுதுங்க கேமரா என்ன ஆகுதுன்னு. மீன் உள்ள நுழைஞ்சி அந்த போயிட்டு வந்ததுல அந்த பதட்டத்துல அது சல்லுன்னு உள்ள போகுது. அதுக்கு உயிர் வந்து மறுபடியும் இப்படி தள்ளி இப்படி வருது. மேல வந்து நிக்குதுங்க. 28வது செகண்டுங்க. 29வது செகண்ட்ல
அதனுடைய பின்பகுதியிலிருந்து முட்டையா வருதுங்க. 30வது செகண்ட் முடிச்சிட்டாங்க. அந்த பறவை என்கிட்ட என்ன சொல்லிச்சு தெரியுமா? எனக்கு பசிக்கும் போது நான் மீன்களை சாப்பிடுவேன், ஒருபோதும் தலைமுறையை சாப்பிடுவதில்லை. தலைமுறைக்கு ஏதேனும் மிச்சம் வையுங்கள். அவர்களுக்கு என்று நாம் எந்த உலகத்தை விட்டு போக போகிறோம்? நம் மூதாதையர்கள் என்ன நமக்கு விட்டு சென்றார்கள்? அவர்கள் பார்த்த மலை, அவர்கள் பார்த்த கடல், அவர்கள் சுவாசித்த காற்று, அவர்கள் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்த இந்நாடு, இதை மிக பாதுகாப்பாக மிக சிறப்பாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செலுத்துகின்ற அந்த அறம், அதுதான் இந்திய திருநாட்டின் இறையாண்மை. அறம் வெல்லும், பாவம் தோற்கும், பாவம் தோற்பதை இந்த உலகம் காணும். இதுதான் இந்திய தேசத்தின் எந்நாளுமான புதிய பார்வை என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி.